ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுடைய குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது 3-12 கூடியவர் வந்து 6ல் போயிட்டு இருகிரக சேர்க்கைங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சேர்க்கை என்ன செய்யும்? கடன் வாங்க வைக்கும். கட்டாயம் நீங்க ஜூலை 2025 ஆண்டுக்கு மேல கடன் அப்படிங்கிறத வாங்கி போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க அல்லது வண்டி வாங்குவீங்க. இந்த மாதிரி அமைப்புகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ கட்டாயம் வந்து வாங்கக்கூடிய கடன் உங்களுடைய வருமானம் வச்சு கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சு வாங்க வேண்டியது அவசியம். இல்லைனா வந்து அடுத்த வர 5 வருஷத்துக்குமே வந்து கடனை கட்டி முடிக்க முடியாது, தொடர்ந்துட்டே தான் போகும். ஸோ அடுத்தது எதிரிகள் தொல்லை வந்து அதிகமாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட பதவியில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து ஆப்போசிட் அணியினோட பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மகர ராசிக்காரங்க படிப்பிலேயே ஆகட்டும், டாக்டர் சம்மந்தப்பட்டது மெடிசன் ரிலேட்டட்ல படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சிரும். இதுவே வந்துட்டு ஐடி படிப்பு படிக்கிறவங்க, வேற ஏதாவது படிப்பு படிக்கிறவங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எதுவாகட்டையும் மெடிசன் தவிர்த்து மற்ற படிப்பில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நிறைய அரியர்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாஸ் அப்படிங்கிறதே, பாஸ் மார்க் எடுக்கிறதே வந்து ரொம்ப கடினமான சூழலாக மாறுது. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 6ல் இருகிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால வெளிநாட்டுக்கு போக வேலை வாங்கி தரேன், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இந்த டைமில் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு பணம் மட்டும்தான் நஷ்டமடையுமே தவிர உங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால யாரையும் நம்பி வந்து பணம் வந்து கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல வந்து மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய டைம் பீரியட் இது. ஸோ அடுத்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, இதுலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல 50% பண நஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அடுத்த வருடம் முழுசாவே பார்த்தோன்னா அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மேன்மேலும் சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். பொதுவாக பார்த்தோம்னா சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் வந்து பகை தான். ஸோ 2 பேருமே பகைவர்கள் தான். ஸோ இவங்க 2 பேரும் இணையறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்களை தர இருக்கிறது. ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது மிதுன ராசியில் வந்து நமக்கு நடக்க இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025 ஆண்டு தான் வந்து இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ இந்த எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் வந்து உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் வந்து பகைவருடைய, அதாவது மீனத்துடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி 2 பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது குரு சுக்கிரன் இணைவு குடும்பஸ்தானத்தில் இணைகிறாங்கன்னா கட்டாயம் வந்துட்டு 2ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் சரி, தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி, இந்த 2 பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும். ஸோ இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு திருமண அமைப்பாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும், சிறப்பான கல்வி, ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து விரயஸ்தானத்திலையோ இல்லை அஷ்டமத்திலையோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் வந்துட்டு நிறைய பாதிப்புகளை வந்து அவங்க சந்திப்பாங்க. ஸோ அடுத்து இந்த சுக்கிர பகவான், இந்த அசுரகுருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து வாழ முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரில் போகிறது, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், 3 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே ஏற்படும்.